இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, PHP Home, PHP Intro அண்ட் PHP Installation. PHP Home அப்படி என்னன்னா, எப்படி நம்ம வந்து PHPயோட ஹோம் பேஜ் இருக்கும், எப்படி நம்ம வந்து இனிஷியலா ஒரு PHPய ரன் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தென் PHP Intro எப்படி வந்து PHP வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வரலாம், எப்படி வந்து அத நம்ம HTML அப்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தென் வந்து PHP Installation. ஸோ PHP நம்ம கம்ப்யூட்டர்ல ரன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி PHP சர்வர இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் PHP Home எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம PHP ஹோம்க்காக இனிஷியலாக ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ PHPயோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஆங்குலர் பிராக்கெட்ஸ் அண்ட் வந்து கொஷின் மார்க் PHP அப்படிங்கிற வேர்ட் ஸ்டார்ட் பண்ணி, திருப்பி கொஷின் மார்க்ஸ் அப்புறம் வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இதை வச்சு தான் நமக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணுறப்போ வந்துட்டு, நான் இப்போ ஒரு பாத் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அந்த பாத் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ WAMP64 அதுக்குள்ளே www தென் அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மை ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே இப்போ எப்படி நம்ம அதை சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நார்மலாக C++, ஜாவா அது மாதிரி இதுக்கும் சேம் எக்ஸ்டென்ஷன் தான். அதாவது வந்துட்டு அந்த ப்ரோக்ராமரோட நேமே தான் எக்ஸ்டென்ஷனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இண்டெக்ஸ் அப்படின்னு சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா index.php அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் தான் வரும். ஸோ நம்ம வந்து index.php அப்படிங்கிற ஃபைல் நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ PHP ஹோம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்கோ அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எக்கோ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இல்லைனா வந்துட்டு நம்ம ஒரு டேட்டை கூட நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியும் இந்த இடத்துலையும் வந்து நமக்கு செமிகோலன் தான் வரும். ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஒரு எக்கோ கொடுத்து எப்படி டேட் நமக்கு பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம இதை ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து லோக்கலாஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்மளோட லோக்கல் சர்வர். ஸோ அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ localhost/ உங்கள் ப்ராஜெக்ட் நேம் மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக என்டர் அடித்த உடனே வந்துட்டு நமக்கு சம் வார்னிங்ஸ் வந்திருக்கு. ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஃபைல் பேரே மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது எப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு, அதாவது வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக index.php அப்படிங்கிற ஃபைலை ரெண்டர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸில் பார்த்துருப்போம். அதாவது வந்து வெப் சர்வர் கான்ஃபிகரேஷனில் வந்துட்டு டிஃபால்ட்டாக எப்போவுமே இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபைல் தான் வந்து இனிஷியலாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம index.php அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலைனாலும் நமக்கு வந்து அவுட்புட் டேரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி PHP இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட சர்வர் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் PHP வந்து லோக்கல் சர்வர் இல்லைனா லோக்கல் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா wamserver.com/en அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல WAMP சர்வர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா WAMP டபிள்யூங்கிறது வந்து விண்டோஸ். ஸோ நம்ம விண்டோஸில் தான் PHP ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டபிள்யூ ஏ வந்து அப்பாச்சி. ஸோ அப்பாச்சிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு வெப் சர்வர். அதாவது வந்துட்டு வெப் பேஜஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ தேர்ட் வந்து PHP அண்ட் வந்து ஃபோர்த்து MySQL. ஸோ வந்து எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்பாச்சி வந்து நார்மலாக ஒரு ஃபைல்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் HTML ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை CSS ஃபைல்ஸாக இருக்கட்டும். ஸோ PHP அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதுகிற ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது நம்ம எழுதுகிற PHP ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த WAMP சர்வர் அப்படிங்கிற இன்ஜினில் தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட் MySQL எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து MySQL யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த WAMP சர்வர் வேணும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சில ப்ராம்ப்ட் கேட்கும். அதாவது வந்து நம்ம WAMP சர்வர் 64 பிட் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை 32 பிட் யூஸ் பண்ண போகிறோமான்னு. ஸோ இதில் வந்து நமக்கு எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் OS 64 பிட் அப்படின்னா நீங்கள் 64 பிட் WAMP சர்வர் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 32 பிட் WAMP சர்வர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 64 பிட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு சம் வார்னிங்ஸ் காட்டும். ஸோ எதுக்காக இந்த வார்னிங்ஸ் காட்டுது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பழைய OS யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சில பிளகின்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் டவுன்லோட் டைரக்ட்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த லிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளகின் இருக்கும். ஸோ இந்த பிளகினை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு WAMP சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் WAMP சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு WAMP சர்வர் 64 அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கேட்கும். ஸோ நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து WAMP சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ WAMP சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கார்னரில் டேட் அண்ட் டைம் இருக்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டபிள்யூவில் வந்து ஒரு க்ரீன் கலர் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா லோக்கல் சர்வர் ஆல் சர்வீசஸ் ஆர் ரன்னிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அப்பாச்சி சர்வர் ரன் ஆகுது, PHP சர்வர் ரன் ஆகுது, தென் MySQL சர்வர் ரன் ஆகுது. ஸோ இது எப்படி மூணுமே ரன் ஆகுது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் போயிட்டு லோக்கலாஸ்ட் அப்படிங்கிற நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும். அதாவது வந்துட்டு WAMP சர்வர் அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே அவுட்புட் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்காக மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம்ல.
ஸோ அந்த ஃபோல்டர் தான் வந்து நமக்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு லிஸ்ட்டில் ஆகும். ஸோ வந்து நீங்கள் எத்தனை ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ இல்லை எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு இந்த யுவர் ப்ராஜெக்ட்ஸ் கீழே வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு கிளிக் பண்ணோடனே யூஆர்எல் வந்து தப்பாக ரீடைரக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி லோக்கல் ஹாஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நமக்கு அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறதுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிஹெச்பியில் வந்துட்டு எப்படி அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது, எப்படி சின்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.